Exercise 3.5 question number 2. If theta is an acute angle, then find first நமக்கு 2 options இருக்கு second sumல. So first option நம்ம first பார்க்கலாம். next வீடியோல second option பார்க்கலாம். So first option என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா sin pi by 4 minus theta by 2 when sin theta is equal to 1 by 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஷின் பார்க்கும்போது நமக்கு தெரியுது sin pi by 4 minus theta by 2. ஸோ ஆல்ரெடி நம்ம ஐடென்டி படிச்சிருக்கோம் sin alpha plus beta sin alpha minus beta அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஐடென்டி யூஸ் பண்ணலாம், மைனஸ் வரதுனால sin alpha minus beta. ஸோ நமக்கு sin alpha minus beta is equal to நம்ம என்ன படித்தோம், sin alpha cos beta minus cos alpha sin beta. ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபா வந்து இங்கே பை பை 4 இருக்குது, பீட்டா வந்து தீட்டா பை 2 இருக்குது. ஸோ அதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ அப்போ நமக்கு ஆல்ஃபா எங்கெல்லாம் இருக்கோ பாருங்கள், சைன் பை பை 4 காஸ் தீட்டா பை 2 மைனஸ் காஸ் பை பை 4 சைன் தீட்டா பை 2. ஸோ இப்போ நமக்கு பை பை 4 இருக்கிறதுனால 180 by 4. ஸோ கேன்சல் பண்ணிங்க 90 அகைன் 45. ஸோ அப்போ நமக்கு சைன் 45 டிகிரி. சைன் 45 டிகிரியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1/√2. ஸோ அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், 1/√2 காஸ் தீட்டா பை 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி காஸ் 45 டிகிரியும் நமக்கு சைன் 45 டிகிரியும் சேம் வேல்யூ தான் 1/√2. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா பை 2. ஸோ இப்போ √2 வந்து 1/√2 காமனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், வெளில காமனாக எடுத்துடுறேன். ஸோ அப்போ காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் தீட்டா பை 2. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு தீட்டா பை 2 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுறோம். ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் சைன் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2 இருக்குது. ஸோ அப்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போது சைன் ஸ்கொயர் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/2 நம்ம கிடச்சிரும், √2 × √2 அப்போ 1/2. ஸோ இதை நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம், காஸ் தீட்டா பை 2 மைனஸ் சைன் தீட்டா பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ 1/2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 a ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 2ab. அப்போ மைனஸ் 2 cos தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2. ஸோ இப்போ நமக்கு 2 cos தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சைனில் சைன் வேல்யூ படிச்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சைன் 2 தீட்டா என்னன்னு படிச்சிருப்போம், 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதாவது 2 சைன் ஏ 2 சைன் ஏ காஸ் ஏன்னு படிச்சிருப்போம். இங்கே ஏன் இருக்கும், நாங்கள் தீட்டான்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். 2 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ எனக்கு சைன் தீட்டா மட்டும் வேணும், ஹாஃப் ஆங்கிள் நம்ம பார்த்துருப்போம், பை 2 போட்டோம் அப்படின்னா இங்கே 2 கேன்சல் ஆகிடும், சைன் தீட்டா. அப்போ இங்கே வந்து எனக்கு 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே நான் இங்கே வரப்போகுது, நமக்கு இங்கே 2 காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2. சைன் நமக்கு முன்னாடி வரும், காஸ் பண்ணி வரும், அது ஒன்றும் பிரச்சனை, ப்ராடக்ட்னால நமக்கு சேம் தான். அப்போ நம்ம இந்த வேல்யூக்கு என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் தீட்டான்னு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா பை 2 அப்படின்னா நமக்கு சைன் தீட்டா. ஸோ இப்போ நமக்கு 1/2 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர், இதனோட வேல்யூ நமக்கு 1. ஆல்ரெடி நம்ம படிச்சது தான், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 1. ஸோ அப்போ இதனோட வேல்யூ வந்து எனக்கு 1 ஆயிடுச்சு, மைனஸ். அதே மாதிரி இது நம்ம டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் நம்ம ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டி படிச்சிருப்போம். ஸோ அங்கே இங்கே அப்ளை பண்ணுறதுனால இந்த சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. இப்போது சைன் தீட்டா, அப்போது சைன் ஸ்கொயர் பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2 எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/2 மைனஸ் சைன் தீட்டா. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த கொஷினில் வந்து சைனோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க 1/25 அப்படின்னு. ஸோ அதனோட வேல்யூ நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன், 1/1 மைனஸ் 1/25. ஸோ கிவன் நமக்கு என்னென்னு கொடுத்துருந்தாங்க, சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1/25 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு 1/2 இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 மைனஸ் 1/25 கிடைக்கும். 1/2 24/25 சப்ராக்ட் பண்ணால் 24/25 கிடைக்கும். ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 24/25. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 12. ஸோ 12/25. ஸோ இப்போ நமக்கு கொஷினில் வந்து ஸ்கொயர் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா sin ஸ்கொயர் π/4 மைனஸ் θ/2. பட் நமக்கு ஆனால் ஸ்கொயர் இல்லாமல் வேணும். அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சைன் வந்து ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு sin π/4 மைனஸ் θ/2. ஸோ இது நமக்கு ரூட் 12/25 கிடைக்கும். ஸோ 25 நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர், அப்போ நமக்கு 5 ஆகிடும். 12 பட் ஆனால் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 3 எழுதணும் அப்படின்னா 4 நம்மளோட ஸ்கொயர் நம்பர், அப்போ 2√3 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2√3/5 ஸ்கொயர். அப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5. ஸோ அப்போ √3/5. ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனோட ஆன்சர், √3/5.